தன்யா ரவிச்சந்திரன் இந்திய தமிழ் திரைப்படத்துறையில் பணிபுரியும் நடிகை. இவர் இயற்பெயர் அபிராமி ஸ்ரீராம். இவர் பிறப்பு 20 ஜூன் 1996. இவர் பிறந்த இடம் சென்னை. தன்யா நடிகர் ரவிச்சந்திரனின் பேத்தி. தன்யாவிற்கு இளம் வயதில் இருந்து அவரது தாத்தாவின் வேலையை பார்த்ததால் நடிப்புத் துறையில் ஆர்வம் அதிகமானது. அவரது தாயார் லாவண்யா ஸ்ரீராம் ஒரு நாட்டிய கலைஞராவார். இதனால் தான்யா மற்றும் சகோதரி அபராஜித் ஆகிய இருவரும் பரதநாட்டியம் கற்றுக் கொடுத்தார். சகோதரிகள் இருவரும் சென்னையில் தங்களின் 15 வயதில் பல மேடைகளில் தங்கள் பரதநாட்டியத்தை அரங்கேற்றியுள்ளனர். இவர் திரைப்படத்துறையில் நுழைவதற்கு முன்னதாக இளங்கலை வணிகவியல் பட்டத்தை சென்னையில் உள்ள MOP வைஷ்ணவ காலேஜ் பெண்கள் கல்லூரியில், அதைத் தொடர்ந்து மெட்ராஸ் ஸ்கூல் ஆஃப் சோசியல் ஒர்க்ஸ் கல்லூரியில் முதுகலை வணிகவியல் பட்டத்தை பெற்றார். 2016ஆம் ஆண்டின் ஆரம்பத்தில் தான்யா முதலில் இயக்குனர் மிஷ்கின் இயக்கத்தில் நடிப்பதாக தேர்வு செய்யப்பட்டார். இத்திரைப்படத்தில் சக அறிமுக நடிகர் மைத்ரேயனுடன் முன்னணி கதாபாத்திரத்தில் நடிக்க இருந்தார். மிஷ்கின் அவரது இயற்பெயரான அபிராமியை தனது தொழில் வாழ்க்கைக்காக தன்யா என மாற்று கூறினார். அதற்கு அவரும் ஒப்புக்கொண்டார். தள்ளி போடப்பட்ட அத்திரைப்படம் தற்போது துப்பறிவாளன் என்ற பெயரில் முடிவுற்றது. மிஷ்கினால் தன்யா நடிக்க ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளார் என்பதை கேள்விப்பட்ட இயக்குனர் ராதாமோகன் தன்யாவை திரைச்சோதனைகளுக்கு பிறகு பிருந்தாவனம் என்ற திரைப்படத்தில் நடிக்க ஒப்பந்தம் செய்தார். எனினும் தன்யாவிற்கு திரைப்படம் வந்த முதல் வெளியீடு பலே வெள்ளையா தேவா 2016ஆம் ஆண்டு என்ற கிராமிய பின்னணியிலான நகைச்சுவை திரைப்படமாகும். இத்திரைப்படத்தில் இவர் சசிகுமாருடன் இணைந்து நடித்துள்ளார். இத்திரைப்படத்திற்கான வாய்ப்பு பிருந்தாவன் படத்திற்காக விளம்பர ஒளிப்படங்களில் வாயிலாக அவருக்கு கிடைத்தது. படம் வெளிவந்த பிறகு வந்த விமர்சனங்களில் தன்யாவிற்கு செய்வதற்கு எதுவும் இல்லை என்று பாணியில் எழுதப்பட்டிருந்தது. நகைச்சுவைக்கு முக்கியத்துவம் அளித்த அவரது அடுத்த படமான பிருந்தாவனம் மே 2017இல் வெளிவந்தபோது நேர்மறையான விமர்சனங்கள் வந்தன. உதகமண்டலத்தின் பின்னணியில் செயல்பட்டு ஊமையான கண்ணன் அருள்நிதி என்ற கதாபாத்திரம் மற்றும் அங்கு ஒரு திரைப்படத்தில் நடித்து கொண்டிருக்கும் நடிகர் விவேக் ஆகியோருக்கான நட்பையும் சந்தியாவின் தன்யா காதலையும் சுற்றி நகர்கிறது. தன்யாவின் நடிப்பை தி இந்துஸ்தான் டைம்ஸ், தி நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் போன்ற பல பத்திரிகைகளும் பாராட்டியுள்ளன. தன்யா பிறகு விஜய் சேதுபதி மற்றும் பாபி சிம்மு ஆகியோருடன் கருப்பன் என்ற திரைப்படத்தில் நடித்துள்ளார். தன்யாவிற்கு மெல்லிசை பாடல்கள் கேட்பது பிடிக்கும் எனவும், நடிகர்கள் விஜய், கமலஹாசன் ஆகியோரை பிடிக்கும் எனவும், விருப்பமான திரைப்படம் துல்லாத மனமும் துள்ளும் எனவும் பல பேட்டிகளில் தெரிவித்துள்ளார். அவர் நடித்த திரைப்படங்கள் பலே வெள்ளைய தேவா, பிருந்தாவனம், கருப்பன், ராஜா வெக்மார்கா, நெஞ்சுக்கு நீதி, மாயோன், ட்ரிக்கர், காட்ஃபாதர், அகிலன், ரசவாதி.